Hi students, welcome to Arush Max Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல set operations. இப்போ நம்பர்ஸ்க்கு நடுவுல addition எப்படி இருக்கும், subtraction எப்படி இருக்கும், multiplication எப்படி இருக்கும் அப்படின்றப்பல பாப்போம்ல. அதே போல செட்டுக்கு நடுவுல operations வந்து பார்க்க போறோம். First என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, complement of a set. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, the complement of a set A is the set of all elements of U that are not in A. It is denoted by A dash or A complement. இதை A dash படிப்போம், இதை A complement. A dash equal to set எப்படி எழுதுறாங்க பாருங்க, x such that x belongs to U, x not belongs to A அப்படின்றாங்க. இப்போ Uன்றது என்னன்னு தெரியும் நமக்கு, யூனிவர்சல் செட். எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதுற செட்டு யூனிவர்சல் செட் Uன்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட், இப்போ ஏன்ற செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா யூனிவர்சல் செட்டில் A செட்டை விட்டுட்டு மீதி எழுதுறது தான் அது நமக்கு A dash அப்படின்ற செட்டுன்னு சொல்றாங்க. இங்க வென் டயக்ராம் போட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது போல படம் போடுறதுக்கு பேர் என்னன்னா வென் டயக்ராம். இந்த பெரிய இந்த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, இது என்னது நமக்கு U, யூனிவர்சல் செட் அப்படின்னு. ஃபுல் இந்த செட் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து எழுதுறது U. இந்த செட்டுக்குள்ள என்ன பண்றோம், நம்ம ஏன்ற ஒரு செட்டை எடுக்கிறோம். அதை இங்க ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாரு. இது வந்து நமக்கு A செட். நமக்கு என்ன வேணும், காம்ப்ளிமெண்ட் வேணும். A dash, A இல்லாத மற்ற எலமெண்ட். அப்ப A இல்லாத மற்ற எலமெண்ட்னா எது வரும், இங்க ஷேட் பண்ணாம இருக்கிற இந்த எலமெண்ட் தானே நமக்கு A காம்ப்ளிமெண்ட் செட் அப்படின்றது. ஓகேவா, அதை தான் என்ன பண்ணிருக்காங்க இங்க படத்துல A செட்டை விட்டுட்டு வெளியே இருக்கிறது மட்டும் ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு A dash அப்படின்றது. படமா பார்த்தாலும் புரிஞ்சுங்க, நம்ம செட்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். யூனிவர்சல் செட்ல ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா ஏவை விட்டுட்டு மற்ற ஏரியா எல்லாத்தையும் ஷேட் பண்றது தான் நமக்கு A dash. இங்க படம் போட்டு காமிச்சிருக்காங்க பாத்துங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இஃப் U equal to all boys in a class, ஒரு கிளாஸ்ல இருக்க எல்லா பாய்ஸையும் எடுத்துக்கிறாங்க. அதுதான் என்னது யூனிவர்சல் செட். A செட் என்ன எடுத்துக்கிறாங்க பாருங்க, பாய்ஸ் who played cricket. இப்போ எல்லா பாய்ஸ்லயும் என்ன பண்றோம், கிரிக்கெட் விளையாடுற பசங்களை மட்டும் தனியா ஒரு செட்ல எழுதுறோம். அந்த செட்டு தான் என்ன எடுத்துக்கிறாங்க, ஏன்னு சொல்றாங்க. அப்ப இந்த A செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா தென் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் A இஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றதுனால A டேஷ்னு எழுதலாம், இல்லைன்னா A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இந்த சிம்பல்ல எழுதலாம். ஓகேங்களா, A டேஷ்னு எழுதலாம், இல்லைன்னா A காம்ப்ளிமெண்ட்னு எழுதலாம். இந்த செட் எப்படி இருக்கும், x such that x belongs to U. யூனிவர்சல் செட்ல இருக்கிற எல்லா எக்ஸும் வரும். கண்டிஷனை கொடுத்துட்டாங்க, x not belongs to A. A இருக்கிற எலமெண்ட் இல்லாம மற்ற யூனிவர்சல் செட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் அப்படின்றாங்க. அப்ப இங்க A செட் என்னது, பாய்ஸ் who played cricket. அப்ப யூனிவர்சல் செட்ல இருந்து இந்த பாய் செட் மட்டும் எப்படி நம்ம எடுத்துடலாம், A dash equal to boys who do not play cricket. கிரிக்கெட் விளையாடுற பசங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டாங்க. இங்க கிரிக்கெட் விளையாடாதவங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சா, அதுதான் நமக்கு என்னது A காம்ப்ளிமெண்ட். பாய்ஸ் who do not play cricket. இப்போ இங்க சென்டென்ஸா கொடுத்து நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம். இங்க எக்ஸாம்பிள் 1.10ல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, U equal to ஒரு செட் கொடுத்துட்டாங்க அண்ட் A equal to ஒரு செட் கொடுத்துட்டு ஃபைண்ட் A dash கேக்குறாங்க. சொல்யூஷன் பாருங்க, கொடுத்திருக்க செட் U equal to C D E F G H I J அப்படின்னு எழுதிட்டோம். A செட் என்னது C D G J அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ A dash நமக்கு கேக்குறாங்க. அப்ப A dash equal to என்ன பண்ணணும், ஏல இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், யூல இருந்து நம்ம எடுத்துடணும். ஏல என்ன இருக்கு, C. அப்ப இந்த எலமெண்ட் நம்ம எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் இங்க D இருக்கு, அதையும் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் G இருக்கு, இங்க யூனிவர்சல் செட்ல G இங்க இருக்கு, அதையும் விட்டுணும். நெக்ஸ்ட் J, இந்த எலமெண்ட்டையும் விட்டுணும். விட்டுட்டு மீதி எந்தெந்த எலமெண்ட் இருக்கோ அதை மட்டும் எழுதினாது அது என்னது A dash. அப்ப A dash equal to என்ன வரும், E H I. இது சாரி, இது ஒரு F, E F H I. அப்ப A dash equal to E F H I அப்படின்னு நமக்கு செட் கிடைக்குது. புரிஞ்சுங்க, A dash இல்லைன்னா A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா யூனிவர்சல் செட்ல இருந்து A செட்ல இருக்க எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு எழுதுறது தானே நமக்கு A dash அப்படின்றது. இங்க நோட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, A dash the whole dash equal to A அப்படின்றாங்க. ஓகேவா, நான் இங்க படம் பாட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நம்மளோட யூனிவர்சல் செட்னு எடுத்துங்க. U நான் என்ன பண்றேன், இது ஏன்னு எடுத்துக்கிறோம், A செட். இப்ப A dash அப்படின்னா என்ன வரும் நமக்கு, இங்க வெளியே இருக்கிறதுக்கு மட்டும் வரும் நமக்கு, இந்த பாயிண்ட் மட்டும் வருமா,
நெக்ஸ்ட் திரும்ப இதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். அப்ப A டேஷ் செட்ல நமக்கு இது யுனிவர்சல், இது A செட்டு. நமக்கு வெளிய இருக்கிறது தான் நம்மளோட செட்டிங் A டேஷ் அப்படின்றது. இப்போ என்ன பண்றேன்? A டேஷ் the whole டேஷ் திரும்ப இதுக்கு ஒரு டேஷ் எடுக்கிறேன். அப்ப எனக்கு இந்த வெளிய நான் லைன் போட்டது இல்லாம நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு A செட் இந்த உள்ள இருக்க செட் மட்டும் தான் வருமா? அததான் சொல்றாங்க. A டேஷ் the whole டேஷ் equal to A அப்படின்னு. நெக்ஸ்ட் U டேஷ் equal to empty. யுனிவர்சல் செட் Uன்றது இது. இப்போ இதுக்கு டேஷ் எடுக்கறாங்கன்னா இதுல இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம விட்டுறணும்ன்றோம். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? எம்டி செட் தானே கிடைக்கும். அப்ப U dash equal to empty. எம்டி செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம்னு வச்சுங்க. இதுக்கு நம்ம டேஷ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? நமக்கு ஃபுல் செட்டுமே கிடைச்சிரும். U யுனிவர்சல் செட் கிடைச்சிரும். இந்த நோட் பாத்துங்க. A dash the whole dash equal to A. U dash யுனிவர்சல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா நமக்கு எம்டி செட் கிடைக்கும். அதே எம்டி செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா நமக்கு யுனிவர்சல் செட் கிடைக்கும். நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். நமக்கு ஏபின்னு ரெண்டு செட் கொடுத்துறாங்க. அது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கணும்னா அது எப்படி எழுதுறாங்க பாருங்க. A யூனியன் B. இந்த சிம்பலுக்கு பேரு யூனியன். ஓகேவா? A யூனியன் B equal to X such that X belongs to A or X belongs to B. அப்படின்னா என்ன மீனிங்? நமக்கு இந்த எக்ஸ்ன்றது ஒன்னு A செட்ல இருந்தாலும் எழுதிக்கலாம், இல்ல B செட்ல இருந்தாலும் எழுதிக்கலாம். X belongs to A or X belongs to B. A செட்ல இருந்தாலும் நான் X எழுதிப்பேன், B செட்ல இருந்தாலும் நான் X எழுதிப்பேன். A B ரெண்டுத்துலயுமே இருந்துச்சுனாலும் என்ன பண்ணலாம்? நானு X எழுதிப்பேன். அப்படி எழுதுற செட் தான் நான் சொல்றாங்க A யூனியன் B அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க A ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு எடுத்துங்க. B ஈக்குவல் டு 2 4 அப்படின்னு எடுத்துங்க. அப்ப A யூனியன் B அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா X belongs to A. Xல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். 1 2 3 அப்படின்னு. or X belongs to B. Xல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் Bல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் எழுதணும். ஓகேவா? அப்ப Bல நமக்கு என்னது? இங்க 2 இருக்கு. 2ன்ற எலிமெண்ட் ஏற்கனவே நான் எழுதிட்டேன். செட்ல நம்ம ஒரு டைம் எழுதினா போதும், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண கூடாது. அப்ப இந்த 2 விட்டலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு? 4. அப்ப அந்த 4ஐயும் சேர்த்து எழுதிக்கிறேன். இதுதான் நமக்கு என்னது? A யூனியன் B அப்படின்றது. ஓகேவா? எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும், திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுதான் இங்க கான்செப்ட் மெயினா. இது எப்படி நமக்கு டயக்ராம் போட்டு காமிக்கிறாங்க பாருங்க. The union of two sets can be represented by Venn diagram as given below. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இது யுனிவர்சல் செட் Uன்றது கொடுத்துட்டாங்க. இந்த செட்ல Aன்றது ஒரு செட். இந்த ரவுண்ட் இங்க கொடுத்திருக்காங்கல, இது வந்து A செட். இந்த ரவுண்ட் என்னது நமக்கு? B செட். இப்போ இது ரெண்டுத்துக்கு காமனா வந்திருக்குல்ல ஒரு பார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த A செட்ல இருக்கிற கொஞ்சம் எலிமெண்ட் B செட்லயும் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். Sets A and B have common elements. ரெண்டுத்துலயுமே என்னது? காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது மீனிங். இந்த டயக்ராம்ல பாருங்க, யுனிவர்சல் செட்ல A செட் அப்படின்றது இது, B செட் அப்படின்றது இது. இது ரெண்டுமே என்னது? தனித்தனியா இருக்கு. அப்ப என்னது நமக்கு? இது ரெண்டுத்துக்குமே காமன் எலிமெண்ட் இல்ல. அப்போ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு எம்டி நம்ம பார்த்திருப்போம்ல. ரெண்டுத்துக்குமே காமன் எலிமெண்ட் இல்ல, எம்டின்னு வருதுன்னா அப்ப அந்த செட் என்ன சொல்லுவோம் நம்ம? டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். A and B are disjoint. எக்ஸாம்பிள் 1.11 பாருங்க. If P equal to M, N and Q equal to M, I, J, then represent P and Q in Venn diagram and hence find P union Q. P செட் கொடுத்துட்டாங்க, Q செட் கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? P and Q Venn diagramல போட சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? P union Q கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் given P equal to M, N, Q equal to M, I, J. இப்போ வென் டயக்ராம் போடும்போது என்ன பண்ண போறோம்? நம்ம P செட் அப்படின்றது என்ன வரும்? வென் டயக்ராம்னா இது போல நம்ம ரவுண்ட் போட்டு போடுறது. இது P செட். P செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? M, N. இது Q செட். Q செட்ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? M, I, J. இது 3 எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம யூனியன் எடுக்கணும். P யூனியன் Q. அப்ப இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். அப்ப சேர்த்து எழுதும்போது இந்த டயக்ராம் பாருங்க. இது P செட், இது Q செட். இது ரெண்டுத்துக்கு காமனா இருக்கிற எலிமெண்ட் என்னது? M. இங்க என்னது நமக்கு? M. அப்ப இது ரெண்டு ஜாயின் பண்ற இடத்துல நமக்கு என்ன வரணும்? M. மீதி இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம தனியா வெளியே எழுதிக்கணும். அப்ப இந்த M போயிடுச்சுன்னா P செட்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? N. அது நம்ம வெளியே இங்க எழுதிக்கிறோம்.
Q செட்ல M இங்க காமனா வந்துருச்சு. மீதி இருக்க ஐயும் ஜேவும் நம்ம தனித்தனியா வெளிய எழுதிக்கிறோம். I, J. ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப இதுல இருந்து நம்ம P யூனியன் Q ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? இங்க இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையுமே எழுத போறோம். N, M, I, J. அப்ப என்ன வரும்? N, M, I, J. Next, intersection of two sets. இங்க என்ன பண்றாங்க? யூனியன் பார்த்தா போல இங்க வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். இன்டர்செக்ஷன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. The intersection of two sets A and B is the set of all elements common to both A and B. ரெண்டு செட்டுக்கும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ். அப்ப A intersection B equal to set formula எப்படி எழுதுறாங்க பாருங்க. A intersection B equal to x such that x belongs to A and x belongs to B. A செட்லயும் இருக்கணும், B செட்லயும் இருக்கணும். அப்படி இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும்தான் நம்ம அந்த செட்ல எழுத முடியும். A intersection B ல. இப்போ இன்டர்செக்ஷன் வந்து A intersection B ன்றத வென் டயகிராம்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இது யுனிவர்சல் செட் U. இது A செட். இது என்னது நமக்கு B செட். இது ரெண்டும் காமனா வருது பத்தி அந்த ஷேட் பண்ணி காமிச்சிருக்காங்க பத்தியா? இதுதான் நமக்கு என்னது A intersection B பார்ட். இந்த பார்ட் என்னன்னு சொல்லலாம் நம்ம A intersection B அப்படின்னு சொல்லுவோம். இங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. if A equal to 1 2 6 B equal to 2 3 4 அப்படின்னு then A intersection B A லயும் B லயும் காமனா இருக்கிற எலிமெண்ட் என்னது? இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. வேற எந்த எலிமெண்ட்டும் காமனா இல்ல. அப்ப A intersection B equal to 2. காமனா இருக்கிற எலிமெண்ட்டை மட்டும் தான் எழுதுறோம். அதுதானே நமக்கு இன்டர்செக்ஷன்ல வரும். A intersection B equal to 2 அப்படின்னு. Example 1.12. Let A equal to x such that x is an even natural number and 1 less than x less than or equal to 12 and B equal to x. X is a multiple of 3, x belongs to n and x less than or equal to 12. B two sets. Find A intersection B. நமக்கு A set B set கொடுத்துட்டாங்க. A intersection B கேக்குறாங்க. A set என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. xன்றது ஈவன் நேச்சுரல் நம்பரா இருக்கணும். பிளஸ் என்னது 1 less than x less than or equal to 12. இந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஈவன் நேச்சுரல் நம்பர்னா நமக்கு என்ன வரும்? 2 4 6 அது போல போயிட்டே இருக்குமா? 1 விட அதிகமா இருக்கணும்ட்டாங்க x. அப்ப 2ன்றது வரும். அப்ப நம்ம 2 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வரும்? 4 6 8 10 12 ன்னு வரும், 14 வரும். ஆனா நமக்கு இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? less than or equal to 12 ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 12 ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்ப A செட் 2 4 6 8 10 12. நெக்ஸ்ட் B செட் பாருங்க. x is a multiple of 3, x belongs to n and x less than or equal to 12. xன்றது multiple of 3 ஆ இருக்கணும்ட்டாங்க. 3 6 9 அது போல போகணும்ட்டாங்க. x less than or equal to 12. அப்ப என்ன வரும் நமக்கு B செட்? 3 6 9 12. 12க்கு மேல நமக்கு போகாது. ஏன்னா நமக்கு x less than or equal to 12 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப A செட் B செட் ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்ப இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் என்னது? நமக்கு காமன் எலிமெண்ட் மட்டும் தான் பார்க்கணும். இந்த செட்ல A செட்ல 2 இங்க இருக்கு, அங்க இல்ல. நெக்ஸ்ட் இங்க 4 இருக்கு, இந்த செட்ல 4 இல்ல. நெக்ஸ்ட் இங்க என்னது? 6 என்ற எலிமெண்ட் இங்க இருக்கு. B செட்லயும் 6 என்ற எலிமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 8 இருக்கு, அங்க இல்ல. 10 இங்க இருக்கு, அங்க இல்ல. இங்க 12 இருக்கு. இங்கேயும் என்னது நமக்கு 12 இருக்கு. அப்ப வேற எந்த எலிமெண்ட்டும் காமனா இல்ல. அப்ப A intersection B equal to நம்ம என்ன எழுதினா போதும்? 6, 12. அப்ப A intersection B equal to 6, 12. நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸாம்பிள் 1.13. If A equal to 2, 3 and C equal to empty set ன்னு கொடுத்துட்டாங்க. Find A intersection C அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப A செட்ல 2, 3 ன்னு இருக்கு. C செட்ல empty set. எந்த எலிமெண்ட்டுமே இல்ல. அப்ப இது ரெண்டுத்துக்கு காமனா பார்க்கும்போது நமக்கு என்னது? எந்த எலிமெண்ட் வராது. அப்ப சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? There is no common elements and hence A intersection C equal to எதுவுமே காமனா இல்லைன்னா நம்ம என்ன எழுதுவோம்? empty set ன்னு எழுதுவோம். Difference of two sets. இங்க என்ன பார்த்தோம்? நம்ம ரெண்டு செட்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்க்க போறோம். A and B be two sets. The difference of set A and B is the set of all elements which are in A but not in B. It is denoted by A difference B or A difference B. A difference B இது போல A minus B அப்படின்னு எழுதலாம். இல்லனா இது போல A slash B ன்னு எழுதுவோம். இது எப்படி ரெண்டுத்தையுமே எப்படி படிக்கணும் அப்படின்னா A difference B அப்படின்னு தான் படிக்கணும். ஓகேவா? அப்ப A difference B equal to x such that x belongs to A and x not belongs to B.
ஏ செட்லேருந்து பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு எழுதுறோம். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? இங்கே பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை எழுதுறோம். ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டு எழுதுறோம். ஓகேவா? y belongs to b and y not belongs to a. இங்கே வென் டயக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? யூனிவர்சல் செட் u கொடுத்துருக்காங்க. a டிஃப்ரென்ஸ் b இது a செட்டு. இங்கேயும் ஃபுல்லாகவே நமக்கு a செட் வரும். இதுனது நமக்கு b செட்டு. ஆனால் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? நம்ம பி செட்டில் இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்போ எடுக்கும்போது இங்கே காமனாக வரது நமக்கு என்னது விட்டுட்டு தான் நம்ம எழுதணும். அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பின்றது இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஏரியா. இந்த படத்தில் பாருங்க பி டிஃப்ரென்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இது ஏ செட்டு, இது பி செட்டு. காமனாக இங்கே ரெண்டுத்துக்குமே என்னது காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு பி டிஃப்ரென்ஸ் ஏ வேணும். ஏ செட்டை நான் மைனஸ் பண்ணிடணும். அப்போ ஏ செட் எடுத்துட்டு நான் எனக்கு மீதி இருக்கிறது இந்த ஏரியா. ஓகேவா? இதுதான் அதுக்கு பி மைனஸ் ஏ. இப்போ பாருங்க இந்த செட்டு பாருங்க ஏ செட்டிங் இருக்கு, பி செட்டிங் இருக்கு. ரெண்டுத்துக்கும் காமன் ஏரியா எதுவுமே கிடையாது. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா நான் பிஏ விட்டுறேன். ஏன்றது என்னது இங்கே தான். அப்போ ஏ செட்டில் எல்லா எலமெண்ட்டும் வரும். இங்கே நம்பர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் டு -3 -2 1 4 அண்ட் பி ஈக்குவல் டு 0 1 2 4 ஃபைண்ட் ஏ டிஃப்ரென்ஸ் பி. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? பி டிஃப்ரென்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் பாருங்க. ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ செட் எழுதிக்கிறோம். டிஃப்ரென்ஸ் போட்டு பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை எழுதிக்கிறோம். ஓகேவா? ஏ செட்டில் என்னென்ன இருக்குது? -3 -2 1 4. பி செட்டில் 0 1 2 4ன்னு இருக்குது. இப்போது ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை வச்சுங்க. பி செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது பாருங்கள். 0 இருக்குது. அந்த எலமெண்ட் ஏ செட்டில் இருக்கா? இல்லை. அப்போ அது எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பி செட்டில் 1 இருக்குது. ஏ செட்லேயும் இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட் என்ன பண்ணக்கூடாது? நம்ம எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது. இங்கே -2 தான் இருக்குது. அப்போ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பி செட்டில் இங்கே 4 இருக்குது. ஏ செட்டில் இருக்கா பாருங்கள்? இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த எலமெண்ட்டை நம்ம எழுதக்கூடாது. பியில் இருக்கிற எலமெண்ட்டை இங்கே மைனஸ் பண்ணிவிட்டு எழுதுறோம். அப்போ என்னென்ன கிடைக்கும் நமக்கு? -3 -2. ஓகேவா? புரியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பி டிஃப்ரென்ஸ் ஏ கேட்டிருக்காங்க. பி செட் 0 1 2 4. டிஃப்ரென்ஸ் ஏ செட் என்னது? -3 -2 1 4. இப்போ ஏ செட்டில் இருக்கிற எலமெண்ட் ஏதாவது பி செட்டில் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். -3ன்ற எலமெண்ட்ல இருக்கு இல்லை. அப்போ அதை விட்டுடலாம், ப்ராப்ளம் இல்லை. -2 இருக்கு, அது இங்கே இல்லை. நெக்ஸ்ட் எலமெண்ட் 1 இங்கே இருக்கு. அந்த 1 என்னது? பி செட்லையும் இருக்கு. அப்போ அந்த 1ஐ விட்டுடணும். நெக்ஸ்ட் 4ன்றது ஏ செட்டில் இருக்கு. பி செட்லையும் 4 இருக்கு. அப்போ அந்த எலமெண்ட்டையும் என்ன பண்ணி நம்ம விட்டுடணும். மீதி இருக்கிற எலமெண்ட் என்னது? 0 2. அப்போ அந்த எலமெண்ட் என்னது? 0, 2. இதுதான் பி டிஃப்ரென்ஸ் ஏ. நெக்ஸ்ட் symmetric difference of sets. ஓகேவா? the symmetric difference of two sets A and B is the set A difference B union B difference A. இந்த symmetric difference அப்படின்றது என்னன்னாக்கா A difference B ன்னு ஒரு செட்டு கண்டுபிடிப்போமா, அந்த செட்டையும் B difference A ன்னு ஒரு செட்டு கண்டுபிடிப்போமா, அந்த செட் என்ன பண்றது? யூனியன் பண்ணி எழுதுறது தான் symmetric difference. அதுதான் நான் சொல்லுவேன் நம்ம A del B அப்படின்னு சொல்லுவோம். அப்போ A del B equal to X such that X belongs to A difference B or X belongs to B difference A. ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறதுனால தானே வருது. அதனால நம்ம R போடுறோம். ஓகேவா? இங்கே ப்ராப்ளம் பாருங்க. A equal to 6 7 8 9 and B equal to 8 10 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் A del B. இந்த A del Bன்றது என்னது நமக்கு? A difference B. A del B equal to X such that X belongs to A difference B or X belongs to B difference A. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் A difference B கண்டுபிடிக்கணும், B difference A கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ A difference B எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் பாருங்க. A equal to A difference B equal to A செட் ஃபர்ஸ்ட் எழுதிக்குமா. A செட்ல என்னென்ன இருக்கு? 6 7 8 9 இருக்கு. டிஃபரன்ஸ் B செட் என்னது? 8 10 12. அப்போ A டிஃபரன்ஸ் Bனா B செட்ல இருக்கிற எலமெண்ட் A செட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம அதை விட்டுட்டு எழுதணும். A செட்ல 8 இருக்கு, சாரி B செட்ல 8 இருக்கு, A செட்லயும் இருக்கு. அப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே 10 இருக்கு, இங்கே 10 இல்லை, இங்கே 12 இருக்கு, இங்கே 12 இல்லை. அப்போ இந்த 8ஐ மட்டும் விட்டுட்டு மீதி எழுதணும்னு நம்ம என்ன கிடைக்கும்? A டிஃபரன்ஸ் B ஈக்குவல் டு 6 7 9 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் B டிஃபரன்ஸ் A அப்படின்னு என்ன பண்ணணும்? B செட்டை ஃபர்ஸ்ட் எழுதிங்க. 8 10 12.
டிஃபரன்ஸ் போட்டு ஏ செட் 6 7 8 9. அப்போ பி ஏ செட்ல இருக்க எலிமெண்ட் பாருங்க 6ன்றது பில இல்ல 7ம் இல்ல இங்க 8ன்றது இருக்கு. அப்போ பி செட்ல 8 விட்டணும். இங்க 9 எலிமெண்ட் இருக்கு இங்க இல்ல. அப்போ பி டிஃபரன்ஸ் ஏ ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும் நமக்கு 10, 12ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதான் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஏ டெல் பி ஈக்குவல் என்னன்னு தெரியும் நமக்கு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. அப்ப இந்த ரெண்டு செட் என்ன பண்ணணும் நம்ம சேர்த்து எழுதணும். அப்ப சேர்த்து எழுதும் போது ஏ டிஃபரன்ஸ் பில இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிங்க 6 7 9. ஓகேவா? 6 7 9 யூனியன் 10, 12. இப்போ ஏ செட்ல இருக்க இந்த ஏ டிஃபரன்ஸ் பில இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதிடுறோம் 6 7 9. நெக்ஸ்ட் பி டிஃபரன்ஸ் ஏல 10 12. அந்த எலிமெண்ட் இங்க ஏற்கனவே வரல. அப்ப அதையும் எழுதிக்கிறோம் 10 12. ஓகேவா? புரியுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ரெப்ரசன்ட் ஏ டெல் பி த்ரூ வென் டயக்ராம்ல கேக்குறாங்க. ஏ டெல் பின்றது நமக்கு என்ன தெரியும்? ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிக்கலாமா? இது யுனிவர்சல் செட்டுக்கு யூ போட்டுக்கிறோம். ஏ செட்டுக்கு ஏ, பி செட்டுக்கு பி. ஓகேவா? ஏ டிஃபரன்ஸ் பினா பின்ற செட்டை விட்டணும். அப்ப மீதி இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணா நமக்கு இதுதான் அது ஏ டிஃபரன்ஸ் பி. நெக்ஸ்ட் பி டிஃபரன்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ யுனிவர்சல் செட்டுக்கு யூ, ஏ செட்டு பி செட்டு. ஏ செட்டு நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணிடணும். அப்போ நெக்ஸ்ட் இருக்க பி எலிமெண்ட் மட்டும் இது. அப்போ இது என்னது நமக்கு பி மைனஸ் ஏ, அதாவது பி டிஃபரன்ஸ் ஏ. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். ரெண்டுத்தையும் சேர்த்து படம் இங்க எந்த பார்ட் ஷேட் பண்ணிருக்கோமோ அங்க இது ஷேட் பண்ண போறோம். இங்க எது ஷேட் பண்ணிருக்கோமோ அதை இங்க ஷேட் பண்ண போறோம். அப்போ பாருங்க யுனிவர்சல் செட்டுக்கு யூ, ஏ, பி. ஃபர்ஸ்ட் இதுல இந்த பார்ட் மட்டும் இருக்கு. அப்ப அதை மட்டும் இங்க நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். செகண்ட்ல இங்க மட்டும். அப்ப அதை மட்டும் ஷேட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டு தான் நமக்கு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஏ டெல் பி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. From the given Venn diagram, write the elements of A, B, A difference B, B difference A, A dash, B dash, universal set U. ஓகேவா? இங்க நமக்கு டயக்ராம்ல கொடுத்துட்டாங்க. இதுல ஏ செட் என்னன்னு கேக்குறாங்க. ஏ செட் என்னது? இந்த ரவுண்டுக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் எழுதுனா போதும். அப்ப என்னென்ன வரும்? ஏ, ஐ, யூ, இ, ஓ. இதென்ன வரும் நமக்கு? அப்ப எழுதுங்க. இப்போ ஏ செட் என்ன வரும்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. நமக்கு வவல்ஸ் அந்த சவுண்ட் வந்ததுனால நம்ம இந்த ஃபார்ம்ல எழுதிக்கிறோம் ஏ, இ, ஐ, ஓ, யூ அப்படின்னு. இதான் ஏ செட்ல இருக்க எலிமெண்ட். நெக்ஸ்ட் பி செட்ல இருக்க எலிமெண்ட் பி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. பி என்னது? இந்த ரவுண்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட். இங்க என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? பி, சி, இ, ஓ. அப்ப அதுதான் நமக்கு பி செட். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? ஏ டிஃபரன்ஸ் பி. ஏ செட்ல இருந்து பி செட் என்ன பண்ணிடணும்? நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்போ இந்த ரவுண்ட்ல இருந்து இந்த ரவுண்ட் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் தானே கிடைக்கும். அப்ப ஏ, ஐ, யூ. அப்ப ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு ஏ, ஐ, யூ. நெக்ஸ்ட் பி டிஃபரன்ஸ் ஏ கேக்குறாங்க. பி டிஃபரன்ஸ் ஏ என்னது நமக்கு? இந்த பி செட்ல இந்த ஏ எலிமெண்ட்டை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? பி, சி. இது ரெண்டு மட்டும் தான். அப்ப பி, சி. நெக்ஸ்ட் ஏ டேஷ் அப்படின்னு என்ன பண்ணணும் நம்ம? ஏ செட்ல இருக்கிற எலிமெண்ட்டை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதுதான் நமக்கு ஏ டேஷ். யுனிவர்சல் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும். அப்ப இந்த ஏ சர்க்கிள்ல விட்டுட்டு மீதி எலிமெண்ட் என்னென்ன இருக்கு? பி, சி, டி, ஜி. அப்போ பி, சி, டி, ஜி. இந்த ரவுண்டுக்குள்ளதான் இருக்கணும்னு இல்லை. நம்ம யுனிவர்சல் செட் யூன்றது ஒண்ணு போட்டிருக்கோம். வெளியே என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்ததுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பி டேஷ் கேட்டிருக்காங்க. பி டேஷ்ன்றது என்னது? பி செட்டை விட்டுட்டு மீதி இருக்கிறத எழுதணும். அப்போ பியை விட்டுட்டு எழுதுனா என்ன கிடைக்கும்? ஏ, ஐ, யூ, டி, ஜி. அப்போ ஏ, டி, ஜி, ஐ, யூ. நம்ம ஆர்டரா எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூ ஈக்குவல் டு யுனிவர்சல் செட்னா என்னது நமக்கு? இதுல இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கணும். அப்போ ஏ, ஐ, யூ, இ, ஓ, பி, சி, டி, ஜி. அது எல்லாத்தையும் எழுதணும். அப்போ ஏ, பி, சி, டி, இ, ஜி, ஐ, ஓ, யூ ஆர்டரா நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.18ல என்ன கொடுத்திருக்காங்க? Draw Venn diagram and shaded the region represent the following sets. வென் டயக்ராம்ல இதை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ டேஷ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஏ டிஃபரன்ஸ் பிக்கு ஹோல் டேஷ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஏ யூனியன் பிக்கு ஹோல் டேஷ் எடுக்கிறோம்.
பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, ஏ டேஷ் கேட்டிருந்தாங்க. யுனிவர்சல் செட் யூ. இது ஏக்கான சர்க்கிள், இது பிக்கான சர்க்கிள். ஓகேவா? ஏபின்னு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அதனால ஏபின்னு நம்ம 2 வரைஞ்சுக்கிறோம். இப்போ ஏ டேஷ் கேட்குறாங்க. அப்போ ஏவை விட்டுட்டு இந்த ஏன்ற சர்க்கிளுக்கு உள்ள விட்டுட்டு வெளியே இருக்கிறது எல்லாமே என்னது நமக்கு ஏ டேஷ். அப்போ அது எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணிக்கிறோம். இது ஏ டேஷ். ஓகே, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ டிஃபரன்ஸ் பிக்கு டேஷ் ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ டிஃபரன்ஸ் பியை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுங்க. இது என்னது நமக்கு ஏ செட்டு, இது பி செட்டு. ஏ டிஃபரன்ஸ் பின்னு என்ன வரும், ஏ செட்டில் பியை விட்டுட்டு மற்றதை ஷேட் பண்ணணும். அப்போ ஷேட் பண்ணால் இந்த டேஷ் கிடைக்குமா? இதுனா நமக்கு ஏ டிஃபரன்ஸ் பி. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஹோல் டேஷ் எடுக்கணும். அப்போ இந்த எலமெண்ட்டை மட்டும், இந்த ஏரியாவை மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ டிஃபரன்ஸ் பிக்கு ஹோல் டேஷ் எடுக்கும். அப்போ இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது இந்த ரீஜன். இது ஏ டிஃபரன்ஸ் பி, இது ஹோல் டேஷ். தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருந்தாங்க, ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பியை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இது யூனிவர்சல் செட் யூ, ஏ செட்டு பி செட்டு. இது ரெண்டுத்துக்கு யூனியன் என்ன பண்ண போறோம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஷேட் பண்ணோம். ஏவும் பியும் சேர்த்து ஷேட் பண்ணா இதான் ஏ யூனியன் பி. இப்போ இதுக்கு ஹோல் டேஷ் எடுக்கணும்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட், இங்க எது ஷேட் பண்ணிருக்கோமோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத ஷேட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்.